ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, சுவையாக இருக்கும். இந்த கடலப்பருப்பு ஓரளவு சிவக்க ஆரம்பித்ததுமே அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா வரமிளகாய். நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோடு பெருங்காயத்தூள், அடுத்தது வெந்தயத்தூள். வெந்தயத்தை வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பூண்டு. இது எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம சேர்க்கும்போது. அடுத்தது கருவேப்பிலை. இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு முழு மாங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாதத்தை வடித்து அதோட நல்லெண்ணெய் கலந்து ஆற வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம சாதம் கிளறும் போது உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாங்காய் கலவை நல்லா வதங்கினதும் அதோட சாதத்தை சேர்த்து கிளறினா சுவையான மாங்காய் சாதம் ரெடி.